Hello, folks. Welcome back to the Tuparivalan Decodes. ஸோ ஒரு 2 months மேலே கேப் விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப்பை சரி கட்டுற விதமாக, அதுவும் இல்லாமல் நான் ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் ஏற்கனவே கேப் விடுறதுக்கு முன்னாடி, நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து மார்ச் மந்த்லேருந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் மூவ் கொடுக்கும். ஸோ அந்த ப்ரீ எக்ஸ்பேன்ஷன் மூவ்க்குள்ளே யாரும் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரியோட எண்ட்ஸில் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் மார்ச் மந்த்லேருந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் மார்ச், ரைட்? மார்ச் அண்ட் ஏப்ரல் நல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷன் அரவுண்டு, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் 4,000 points, ரைட்? ஸோ இந்த நல்ல எக்ஸ்பேன்ஷனை நான் மார்ச் அண்டு ஏப்ரலில் வரும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துருச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூக்குள்ளேயோ இல்லை எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்குள்ளேயோ போகிறதுக்கு முன்னாடி, இந்த கேப் சரி கட்டுற விதமாக வந்ததும் ஒரு குட்டி மாடல் ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் ஆக்ஷனில் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த மாடலில் நான் இன்றைக்கி ஒரு ட்ரேடும் எடுத்திருந்தேன். ஓகே, மார்னிங் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி 49,500 கால் ஆப்ஷனில் நான் ஸ்கேல்ப் பண்ணேன் இன்றைக்கி காலையில். ஸோ அந்த ஸ்கேல்பிங்கோட பேஸ் வந்து இந்த மாடல் தான் அது. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து இன்றைக்கி மார்னிங் ஸோ என்னோடய ஸ்கேல்பிங் நடந்தது வந்து எங்கேன்னா எக்ஸாக்ட்லி திஸ் ஏரியா. இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஒரு டிப் ஆகி ஒரு அப் மூவ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அப் மூவ் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரைட்? இதெல்லாம் ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஆப்ஷன் சார்ட்டில் நான் வந்து 70 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் பண்ணேன். அண்டு இங்கே வந்து அரௌண்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் அப் மூவ் கொடுத்துச்சு. ஸோ இந்த மூவ் வந்து நான் ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாடல், இது ஸ்கேல்பிங் மாடல், கம்ப்ளீட்லி ஸ்கேல்பிங்கான மாடல் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கேல்பிங் மாடல் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ப்ரைஸ் ஆக்ஷனில் நடந்த விஷயங்களை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இந்த மாடலோட பேர் வந்து லிக்விடிட்டி டேகர். ஸோ டேகர்னால் ஒரு கத்தி மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாடலோட பேசிஸ் டைரெக்டாக நம்ம மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஓல்டு லோஸ் இருக்கணும் மார்க்கெட்டில். ஓகே, ஓல்டு லோஸ், எடுக்கப்படாத ஓல்டு லோஸ் இருக்கணும். அந்த ஓல்டு லோஸ்க்கு மேலே மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப ரிட்டர்ன் வரும்போது, ரைட், இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வருது. மேலே எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். இந்த ஓல்டு லோஸை வந்து மார்க்கெட் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மார்க்கெட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேகரை க்ரியேட் பண்ணும். ஸோ டேகர், இது நானே கேண்டலுக்கு வச்சுக்கிட்ட பேர், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் அதர்ஸ் நேம்ஸ் ஃபார் திஸ், ஏன்னா இது என்னோட ஓன் மாடல். ஓகே, ஸோ இந்த டேகர் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாங் விக்கெட். இது என்ன கலரில் வேணால் இருக்கலாம், ரைட்? இந்த கலர் வந்து நோ ப்ராப்ளம். ஸோ கலர் இஸ் கிரே, என்ன கலரில் வேணால் இது இருக்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண, இந்த லோயஸ்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ, இது இருக்கிற கடைசி லோ, இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுக்கிற கேண்டில் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு விக் ரொம்ப லென்த்தாக விட்டு இந்த லோயஸ்ட் லோவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கேண்டில், இந்த கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே, இதுதான் ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க, இதுதான் இந்த லிக்விடிட்டி கேண்டில்னு வச்சுக்கோங்க. இதுவும் என்ன கலரில் வேணால் இருக்கலாம், கலர் இஸ் நோ இஷ்யூ. இந்த கேண்டிலோட இது ஓப்பன், இது க்ளோஸ்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளோஸுக்கு மேலே தான் மார்க்கெட் இந்த டேகரை க்ளோஸ் பண்ணணும்,
ரைட்? இந்த க்ளோஸுக்கு மேலே தான் இந்த டேகரை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னென்னா, மார்க்கெட் ஏற்கனவே ஒரு ஓல்டு லோஸை விட்டுட்டு போயிருக்கணும். ஓகே, ஓல்டு லோஸ் மார்க்கெட்டில் இருக்கணும். அந்த ஓல்டு லோவில் இருக்கிறதுலே லோயஸ்ட் லோவோட கேண்டில் மட்டும் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ மார்க்கெட் மேலே எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த லோயஸ்ட் லோ கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட சிங்கிள் கேண்டில், இதுதான் இந்த ஓவரால் லிக்விடிட்டிலேயே இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ. ஸோ இந்த கேண்டிலோட லிக்விடிட்டியும் எடுத்து இந்த ஓவரால் இது ஒரு லிக்விடிட்டி எடுத்தால் ஓகே, பட் நிறையா லிக்விடிட்டி எடுத்தால் பெட்டர். இந்த மாடல் ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஜஸ்ட் அ ஸ்கேல்பிங் மாடல். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், ஏற்கனவே லோயஸ்ட் லோஸ், அதாவது ஓல்டு லோஸ் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த லோயஸ்ட் லோவோட ஹேண்டலோட லிக்விடிட்டி எடுக்கும்போது நிறைய லிக்விடிட்டிக்கு கூட சேர்ந்து ஒரு 2 or 3 லிக்விடிட்டிஸை மார்க்கெட் டேக் அவுட் பண்ணணும். அந்த டேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த லோயஸ்ட் லோ கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே தான் இந்த டேகர் வந்து க்ளோஸ் பண்ணணும். பெரிய விக்காக இருக்கிறது பெட்டர். ஓகே, இவ்வளோ தான் இந்த மாடல். அண்ட் இந்த இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடலில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டச் நான் வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா அதுதான் லிக்விடிட்டி. ஸோ இந்த கேண்டிலோட இதுதான் இந்த கேண்டிலோட ஹை, இது இந்த கேண்டிலோட லோ. இந்த கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸுக்கு நடுவில் இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கோட 50% தான் நம்ம என்ட்ரி. ஸோ இந்த விக்கோட 50%. ஸோ இதுதான் இந்த கேண்டிலோட விக். இந்த விக்கோட 50% இங்கே இருக்குது. ஸோ இந்த 50% தான் என்ட்ரி. பட் என்ட்ரிக்கு டைரெக்டாக மார்க்கெட் போகாமல் டாப் சைடில் மினிமம் 3 லிக்விடிட்டிஸ். ஓகே, டாப் சைடில், அதாவது இந்த கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளேயே ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளேயே மினிமம் 3 லிக்விடிட்டிஸை மார்க்கெட் க்ரியேட் பண்ணிட்டு வரும்போது இந்த 50%ல் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். என்ட்ரி ஆகி இந்த 3 லிக்விடிட்டிஸ் ப்ளஸ் இந்த கேண்டிலோட ஹை, இந்த நாளையுமே நம்ம டார்கெட் பண்ணலாம். இதுதான் இந்த மாடல். சிம்பிள் ஆக்சுவலாக. நான் இன்னொரு டைம் கூட இந்த லிக்விடிட்டி டேகரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியாதவங்க மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் மார்க்கெட் வந்து ஓல்டு லோஸை மார்க்கெட் விட்டுட்டு போயிருக்கணும். அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த எல்லா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுற கேண்டில் வந்து இதோட லோயஸ்ட் லோ கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே தான் க்ளோஸ் வைக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இந்த கலெக்ட் பண்ண விக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எப்போவுமே. ஓகே, இந்த மாதிரி ஒரு விக்கெடு கேண்டில் தான் மார்க்கெட் க்ரியேட் பண்ணும். இந்த மாடலில் நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ரூல்ஸ் அது. அண்ட் இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த விக்கோட 50%ல் நம்மளோட என்ட்ரி. பட் இந்த 50% வர்றதுக்கு முன்னாடி இந்த விக்கோட 50%ல் நமக்கு என்ட்ரி. திஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் என்ட்ரி. இந்த 50%க்கு மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளேயே, இது ஹை இது லோ, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டாப் சைடில் 3 லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் மார்க்கெட் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்விங் ஹைஸ் 3 லிக்விடிட்டி பாயிண்ட் மார்க்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 50% வந்து டச் பண்ணும்போது என்ட்ரி. அண்ட் வி கேன் டார்கெட் தீஸ் 3 ஹைஸ் அண்ட் திஸ் ஹை. இது எல்லாத்தையுமே மார்க்கெட்டு எடுக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் அ ஸ்கேல்பிங் மாடல் அண்ட் இட் ஒர்க்ஸ் ப்ரெட்டி வெல். ஓகே, ஸோ இந்த மாடலில் இன்றைக்கி மார்னிங் நான் 49,500 கால் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடோட எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நான் மார்னிங் 49,500 கால் ஆப்ஷனில் நான் எடுத்த ப்ளேஸ். ஸோ சார்ட்டில் இது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக இது நான் என்னோடய ட்ரேடை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ட்ரேடிங் வேல்யூஸை நான் ஹைட் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள்.
இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு. ஸோ வி ஹாவ் அன் ஆல்ரெடி ஓல்ட் லோ லிக்விடிட்டி இங்கே இருக்குது. அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பேண்டட் அப், ரைட்? எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போயிட்டு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கிராப்ட் இட், ஓகேங்களா? கிராப் பண்ணி இதுதான் இந்த லோயஸ்ட் லோ கேண்டில், ரைட்? இதுதான் இந்த லோயஸ்ட் லோ கேண்டில். இந்த லோவோட க்ளோஸ், இதுதான் க்ளோஸ். ஓப்பன், இது க்ளோஸ். இந்த க்ளோஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிச்சு, ரைட்? மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி இந்த மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சது, பெரிய விக். அண்டு இன்றைக்கி காலையில் மார்னிங் ஃபஸ்ட் கேண்டிலே வந்துச்சு. எப்பவுமே இந்த டேகர்ஸ் வந்து ஃபஸ்ட் கேண்டிலாக வர்றது ப்ரிஃபரபிளி, ஓகே? ஸோ வந்தபோது இந்த இடத்துல நான் வந்து 50% ஆஃப் த விக், 50% ஆஃப் த விக் இந்த கேண்டில் உருவாகும்போது 50% ஆஃப் விக்கு கிட்ட இருந்துச்சு. பட் அது டச் பண்ண கிடையாது, ரைட்? ஸோ இதுதான் 50% ஆஃப் த விக். இது டச் பண்ண கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது டச் பண்ண கிடையாது. இந்த விக்கோட 50% வேல்யூ கிட்ட ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அண்ட் டாப் சைடு மார்க்கெட் வந்து மினிமம் 3 லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணணும். அதுவும் க்ரியேட் பண்ணியிருந்துச்சு. க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரைவ் ஆகி இந்த 50%க்கு மார்க்கெட் வரும்போது இந்த லோவில் தான் என்னோடய என்ட்ரி. 347 தான் என்னோடய என்ட்ரி ஹியர். இனிமேல் தான் அது க்ரியேட் பண்ண போகுது, ரைட்? இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இந்த லோவில் தான் என்ட்ரி. ஸோ அதை பார்த்துடலாம் ரிப்ளேயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் அண்ட் வெயிட் ஃபார் த மேஜிக். இங்கே லிக்விடிட்டி மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்குது. இங்கே தான் என்னோடய என்ட்ரி. ஸோ 346 என்னோடய என்ட்ரி. அண்டு எப்பவுமே ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி பாயிண்டில், ஸோ இது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி பாயிண்டில் நம்ம எப்பவுமே நம்மளோட ஒரு குறிப்பிட்ட, ஓகே இந்த இடத்துல நான் பாஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிரியேட்டட் ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பேட்டர்ன்ஸ்னு போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த இடத்துல என்னென்னா ட்ரெண்ட் லைன் வந்துச்சுனாலே மார்க்கெட் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரியாக்ட் ஆகணும்னு சொல்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது நடக்காது. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான் டார்கெட்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி பாயிண்டில் என்னோடய பார்ஷியல்ஸை நான் வெளியே எடுத்துருவேன். இட்ஸ் அரவுண்ட் 40 பாயிண்ட்ஸ், 346 to 386, 40 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல என்னோடய ஃபஸ்ட்டு இது பார்ஷியல்ஸை நான் புக் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ஷியல் 40 பாயிண்ட்ஸ் டன். அண்ட் ஓவரால் டார்கெட் வந்து 70 பாயிண்ட்ஸ். திஸ் இஸ் அ ஸ்கேல்பிங். நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கேல்பிங் வந்து ஓவராலாக 70 பாயிண்ட்ஸ் அப் மூவ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இட் ப்ரொடியூசஸ் மோர் தென் தட். அது மேட்ரு இல்லை. நம்மளோட ரூல்ஸ் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த லிக்விடிட்டி டேகர் மாடலில் ஃபஸ்ட்டு பழைய ஓல்டு லிக்விடிட்டியை ஒரு டேகர் கேண்டில், பெரிய விக் இருக்கிற ஒரு கேண்டில் டேக் அவுட் பண்ணணும். அந்த லோயஸ்ட் லோவோட கேண்டிலோட க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் 3 லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இன்சைட் த கேண்டிலோட ரேஞ்சஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணணும் மார்க்கெட். ஓகே, ஸோ இன்சைட் த ரேஞ்சஸ் க்ரியேட் பண்ணிடுச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வென்ட் அப் டு கிராப் ஆல் த லிக்விடிட்டி. ஒரே அப் மூவ் தான் இது. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடையாது. ஜஸ்ட் அன் அப் மூவ் அண்ட் 70 பாயிண்ட்ஸ் டன். ஓகேவா? இது ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். இது வந்து அந்த டேகர் மாடலோட என்னோட எக்ஸிட் வந்து இந்த கேண்டில் தான் எக்ஸிட். இதோட மார்க்கெட் அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட்டிங் டவுன் மூவ் அண்டு பெரிய கன்சால்டேஷன் மார்க்கெட் க்ரியேட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு இந்த கான்ட்ராக்டில், ரைட்? ஸோ இதுதான் நமக்கு தேவை. நமக்கு வந்து எப்பவுமே 50% ஆஃப் த வீக். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இந்த டேகர் மாதிரி கேண்டில் வந்திருக்கலாம். பட் இது டேகர் கிடையாது. இது கூட நீங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ஓல்டு லிக்விடிட்டிஸ் இருக்குது, டேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் இதோட லோயஸ்ட் லோ இதுதான் லோயஸ்ட் லோ. இதோட க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணணும். பட் இட் டசன்ட் க்ளோஸ் அபவ். ஸோ திஸ் இஸ் நாட் அ டேகர். ஸோ இந்த டேகர்ஸ்லாம் வந்து
மார்க்கெட் கன்ஃபார்மாக ரியாக்ட் ஆகும். ஓகே, எனக்கு இந்த லிக்விடிட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் டேகர் க்ரியேட் ஆகிருக்கும். பட் இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே 3 லிக்விடிட்டி பாயிண்ட்டை மார்க்கெட் உருவாக்க கிடையாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரூல்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஓல்ட் லோஸை டேக் அவுட் பண்ணியிருக்கு, லோயஸ்ட் லோட க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்குது. பட் இந்த குறிப்பிட்ட கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே 3 லிக்விடிட்டி பாயிண்ட் டாப் சைடில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ரைட், இந்த இடத்துல டாப் சைடில் 3 லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி இந்த விக்கோட 50%க்கு மார்க்கெட் வந்து டச் ஆகிருந்ததுன்னா we can expect these liquidities to be taken out. பட் அது கரெக்டாக நடந்தது. இந்த லிக்விடிட்டி டேகர் மாடல் நடந்தது இன்றைக்கி காலையில் 9:15 கேண்டில் அண்ட் 70 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல்பிங். குட் ஒன், ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் அவுட் பண்ண பார்க்குறேன். அண்டு மறுபடியும் நான் எஜுகேஷ்னல் கண்டென்ட்டெல்லாம் நிறையா போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நிறைய மாடல்ஸ் ஆர் இன்கமிங். இது ரொம்ப ரீசெண்டாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்கேல்பிங் மாடல். ஸோ எஸ், மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.